ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் வெங்காய சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த வெங்காய சட்னி பார்த்திங்கன்னா தோசைக்கு, இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதில் சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணுங்க. ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இதில் எண்ணெயிலேயே. அது கூட நான் 12 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. அதுவும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணுங்க. இது எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகுது அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. அதை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது நல்லா வதக்கி விடலாம். இது இந்த பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் இதை. இது கூட 4 வரமிளகாவும் சேர்த்துருக்கேங்க. இந்த வரமிளகா நீங்கள் பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்க்கும் போதே சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேங்க. நீங்களும் அப்போ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, புளி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தக்காளி பழம் வேணும்னா தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்த்துருக்கேங்க. புளி சேர்த்தா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் புளி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் புளி. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக புதினாலையும் சேர்த்துக்கோங்க. இந்த 2த்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த 2த்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்தா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இலை நல்லா வதங்கணும் அதோடு சேர்ந்து. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்கங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா இலை நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா பொட்டுக்கடலை சேர்க்குறது தாங்க. இந்த பொட்டுக்கடலை நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி விட்டால் மட்டும் போதுங்க. வதக்கிட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்க்கணுங்க. அதனால் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானோன்னு கடுகு கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்காங்க, அது கொஞ்சம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா எண்ணெயில் இது பொரியட்டுங்க. ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. அதுக்குன்னு அதை போட்டவுடனே எடுத்துடவும் கூடாது. கரெக்டாக மீடியமாக இருக்கணும். இந்த லெவலுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. ஹோட்டல் ஸ்டைல் வெங்காய சட்னி ரெடி. கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.